Taste the Daily. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே கந்துவட்டி கொடுமையால் அதிமுக பிரமுகர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விண்ணமங்கலம் பகுதியைச் சேர்ந்த அதிமுக நிர்வாகி செல்வகுமார் நகைகள் வாங்கி விற்பனை செய்யும் தொழிலில் ஈடுபட்டு வந்தார். தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டதால் அவர் தனியார் நிதி நிறுவனங்கள் மற்றும் கந்துவட்டி தொழிலில் ஈடுபட்டு வருபவர்களிடம் கடன் வாங்கியுள்ளார். ஒரு கட்டத்தில் செல்வகுமார் கடனை முழுமையாக செலுத்த முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்ட நிலையில் கந்துவட்டி உரிமையாளர்கள் இவரை மனரீதியாக துன்புறுத்தி உள்ளனர். இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான இவர் தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக வீடியோ வெளியிட்டு உயிரை மாய்த்து கொண்டார். இதையடுத்து பைனான்ஸ் உரிமையாளர்களை கைது செய்யும் வரை உடலை வாங்க மாட்டோம் என கூறி உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கந்துவட்டி கொடுமைகள் அதிகரித்து வருவது குறித்து திறனற்ற திமுக கண்டுகொள்ளாமல் உள்ளதால் பொதுமக்கள் கடும் பாதிப்பு அடைகின்றனர். அந்த கோயம்புத்தூர்கார் பொண்ணு என்னை மிரட்ட ஆரம்பிச்சிருச்சு. அவங்க கிட்டலாம் 20 வட்டி 30 வட்டி ரொம்ப இதாகிடுச்சு. கடைசியில் குடியாரத்துக்கு காரணம் இல்லை, ஒன்று 10 லட்சம் கொடுக்கணும், 20 லட்சம் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு மாதிரியாக பேச ஆரம்பிச்சிட்டான். என்ன பண்ணுறது? அதே மாதிரி இந்த முடிவுக்கு, இந்த சாவுக்கு முதல் காரணம் யார் தெரியுமா? ரேகா பாபா, நான் எல்லாருக்குமே சொல்கிறேன். அம்மா நதியக்காங்க எல்லாருக்குமே சொல்கிறேன், குடியாரத்துக்காரம்மா, அந்த ஃபைனான்ஸ்காரம்மா, அந்த இடம் வச்சுக்கிறேன் இல்லையா, என்னை ரொம்ப மனசு அளவு பண்ணாங்கம்மா. மனசு அளவில் என்னை ரொம்ப இது பண்ணாங்க. எனக்கு நீதி வேணும் சார். என் தம்பியை சாகட்சியில் எல்லாருமே அரெஸ்ட் பண்ணுங்க, அப்போதான் நாங்கள் இங்கேருந்து போவோம். என் தம்பிக்கு நீதி வேணும். என் தம்பி ஒரு ஏழை சார். ஏழை சேர்த்து வச்சு துட்டை எல்லாத்தையும் அபகரிச்சுட்டாங்க. அவங்கள அரெஸ்ட் பண்ணுங்க சார். நெல்லையில் நிலத்தை அபகரித்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்காத காவல்துறையினரை கண்டித்து பாதிக்கப்பட்டவர் ஆட்சியர் அலுவலகம் முன்பு தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த வேலாயுதம் என்பவருக்கு சொந்தமான 9 ஏக்கர் நிலத்தை தனிநபர் சிலர் அபகரித்து வைத்துள்ளதாக கூறப்படுகிறது. தனது நிலத்தை மீட்டு தரக்கோரி பலமுறை புகார் அளித்தும் மக்கள் விரோத திமுகவின் ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை நடவடிக்கை எடுக்காததால் மனமுடைந்த வேலாயுதம் ஆட்சியர் அலுவலகம் முன்பு தீக்குளிக்க முயன்றார். திறனற்ற திமுக ஆட்சியில் பொதுமக்களின் கோரிக்கைகளை ஏவல் துறையினர் கண்டுகொள்வதில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. காஞ்சிபுரத்தில் கருவேல மரங்கள் சூழ்ந்து குப்பை கழிவுநீரால் மாசடைந்துள்ள அல்லாபாத் ஏரியை தூர்வாரி சீரமைக்க வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். திருக்காலிமேடில் இருந்து சின்ன காஞ்சிபுரம் CS செட்டி தெருவிற்கு செல்லும் வழியில் 100 ஏக்கர் பரப்பளவில் உள்ள அல்லாபாத் ஏரி நீரை பயன்படுத்தி விவசாயம் செய்யப்பட்டது. மேலும் ஏரியை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு நிலத்தடி நீர் ஆதாரமாகவும் விளங்கி வருகிறது. இந்நிலையில் முறையான பராமரிப்பு இல்லாததால் ஏரிக்கு மழைநீர் வரும் நீர்வரத்து கால்வாய் ஆக்கிரமிப்புகளால் தூர்ந்துள்ளது. ஏரிக்கரையில் குப்பை கழிவுகள் கழிவுநீர் கொட்டப்படுவதால் ஏரி நீர் மாசடைந்துள்ளது. மேலும் ஏரி முழுவதும் கருவேல மரங்கள் வளர்ந்து காடு போல் காட்சியளிக்கிறது. எனவே அல்லாபாத் ஏரியை முழுமையாக தூர்வாரி சீரமைப்பதோடு கழிவுநீர் கலப்பதை தடுக்க வேண்டும் என விடியா திமுக அரசுக்கு அப்பகுதி மக்கள் வலியுறுத்தி உள்ளனர். நாங்கள் சொல்லியும் கேட்காத இந்த மாநகராட்சி எதுக்கு இருக்குன்னு தெரியல. இந்த மாநகராட்சி கிட்ட நாங்கள் பல முறை சொன்னால் வந்தாங்க, குப்பையை கொளுத்தி விட்டுட்டு போயிடுறாங்க. அவ்வளோதான் அவங்களுக்கு தெரிஞ்சது போல். இதை க்ளீன் பண்ணணுன்ற இது கிடையாது. இந்த பகுதியை நோக்கி தான் நிறைய MLAக்கள் அப்புறம் இந்த மேயரெல்லாம் இந்த ரோட்டில் தான் போகிறாங்க. அவங்களாலே இதை பார்த்துட்டு கண்டும் காணாமலே போகிறாங்க. இதை பார்த்து இதை க்ளீன் பண்ணணும், இதை சொல்லணும் அப்படின்றதெல்லாம் அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்ன ஆட்சின்னு தெரியல. இது நல்ல ஆட்சின்னு சொல்கிறாங்க, ஆனால் அந்த ஆட்சிக்கு ஏற்ற மாதிரி நடக்கலை. இந்த ஏரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோமீட்டர் வரைக்கும் சுற்றளவு இருக்குது. நத்தப்பட்ட ஏரி வரைக்கும் போகுது. ஆளுல டைம் என்ன பண்ணுறாங்கன்னா கழிவு நீர் எடுத்துன்னு வந்து இங்கேயே விட்டுடுறாங்க. இந்த ஏரியை விட்டுறதுனால இந்த தண்ணியை, இந்த ஏரியை எங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கணும். அதே மாதிரி இந்த குப்பையை எரிச்சிட்டு போயிடுறாங்க. எரிச்சிட்டு போனோம்னா என்ன ஆகுதுன்னா வீட்டுக்கு ஃபுல்லாக புகையாக வருது. புகை வந்து மூச்சு திணறல் அதிகமாக இருக்குது.